பொதுமக்கள் நலனை விடவும் குடும்ப நலனையே முக்கியமாக கருதும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை புதுச்சேரி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமோ செயலி வாயிலாக புதுச்சேரி பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் பேசிய அவர், காங்கிரஸ் திமுக இடையே பிரச்சனை நடைபெறும் நிலையில் கூட அவர்கள் தங்கள் வழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டார். இன்னொரு முறை ஆளும் வாய்ப்பை புதுச்சேரி மக்கள் தரமாட்டார்கள் என்பதை இரண்டு கட்சிகளும் உணர்ந்திருப்பதாக கூறினார். கேரளத்தில் காங்கிரஸை வீழ்த்த இடதுசாரி கூட்டணியுடன் பாஜக மறைமுக கூட்டணியை வைத்துள்ளதாக ராகுல் காந்தி கூறினார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் தேர்தல் கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, இத்தேர்தலில் தங்களை தோற்கடிக்க பாஜக வேலை செய்து வருவதாகவும், தேசிய அளவில் அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் என்பதுதான் இதற்கு காரணம் என்றும் கூறினார். நாடெங்கும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மத்திய அரசின் நெருக்கடிகளை சந்திப்பதாகவும், கேரளாவில் மட்டும் அதுபோன்ற நெருக்கடிகள் இல்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்தையும் உணர்ந்து அமைக்கப்பட்ட கூட்டணி என அதன் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் கலந்துரையாடல் கூட்டம் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் வீரபாண்டியன், மதிமுக தலைவர் வைகோ, தேமுதிக பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை வேட்பாளர்களாக திமுக அறிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நடந்த பரப்புரையில் பேசிய அவர், நாம் தூக்கி எறிந்த 19 பேருக்கு திமுகவில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். கூட்டணியை நம்பிதான் திமுக உள்ளதாகவும், அதிமுக சொந்த காலில் நிற்பதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். மோடியும் அமித்ஷாவுமே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கொள்கை தலைவர்கள் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தனது பரப்புரை பயணத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் அத்தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர், தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என தெரிவித்தார். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கொளத்தூர் தொகுதியில் 2011, 2016, 2021 ஆண்டு தேர்தல்களை தொடர்ந்து தற்போது 4வது முறையாக களம் காண்கிறார் மு.க.ஸ்டாலின். வேட்புமனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவருக்கு 3,30,53,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்து இருப்பதாகவும், 2,96,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு 1,32,67,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துகளும், 2,11,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகளும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு சொந்தமாக கார் இல்லை என பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியை எதிர்த்து தமிழ்நாடு போராடுவதாகவும், அதில் தமிழகம் வெல்லும் என்றும் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மு.க.ஸ்டாலின், திமுக தேர்தல் அறிக்கை வெளியான பின்னர் தங்கள் கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும் என நம்பிக்கை இருப்பதாக கூறினார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். பெரம்பலூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் அலுவலர் கீதாவிடம் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். விஜய்க்கு மாற்று வேட்பாளராக தவிக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை பெரம்பூரில் தவிக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் கார், நகைகள் உட்பட அசையும் சொத்தின் மதிப்பு 404 கோடி ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் சுயமாக வாங்கிய அசையா சொத்து மதிப்பு 92 கோடி ரூபாய் என்றும், அசையா சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பு 220 கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் ஆண்டு வருமானம் 2024-25 நிதியாண்டில் 184.53 கோடி ரூபாயும்,
2023-24 நிதியாண்டில் 105.69 கோடி ரூபாயும் வருமானம் கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவரது சுய தொழில் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் 2 இடங்களில் விவசாய நிலங்கள் உள்ளன. அதேபோல் தியாகராய நகர், சோழிங்கநல்லூர், பாடி, கொப்பூரில் சொந்தமாக வணிக கட்டிடங்களும், போரூர், நீலாங்கரை, சாலிகிராமத்தில் வேளாண்மை அல்லாத நிலங்களும் உள்ளன. மேலும் வித்யாசிரம் என்ற பள்ளியின் தாளராகவும், ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் விஜய் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜயிடம் 110 சவரன் தங்க நகைகளும், அவரது மனைவி சங்கீதாவிடம் 391 சவரன் தங்க நகைகளும் உள்ளதாக அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கற்கள் வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியன் வங்கியில் 25 கோடி ரூபாய், ஆக்சிஸ் வங்கியில் 40 கோடி ரூபாய், HDFC வங்கியில் 20 கோடி ரூபாய், SBI வங்கியில் 15 கோடி ரூபாய் என சங்கீதா பெயரில் வைப்பு தொகையாக மொத்தம் 100 கோடி ரூபாய் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் தன்னிடம் 5 கார்களும், ஒரு TVS XL இருசக்கர வாகனமும் உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW, 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள லெக்சஸ், 1 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டா வெல்ஃபயர், 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள BMW, 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாருதி ஸ்விஃப்ட் ஆகிய 5 கார்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு TVS XL சூப்பர் இருசக்கர வாகனத்தையும் வாங்கியுள்ளதாக விஜய் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். தாய் வீட்டிலிருந்து பரப்புரையை தொடங்குவதாக தவிக தலைவர் விஜய் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பரப்புரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், உழைக்கும் மக்கள், உழைப்பின் வாசம் இருக்கும் மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து பரப்புரையை தொடங்கும் என மனசு சொன்னதால் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் என்றார். தமிழகத்தில் பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை வழங்காத மு.க. ஸ்டாலின் முதல்வர் பதவியிலிருந்து விடைபெறப்போவதாக தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும் எனவும் தவிகவினர் மத்தியில் உரையாற்றினார். தமிழ்நாட்டை மோசமான நிலைக்கு கொண்டு வந்தது திமுக தான் எனவும் விஜய் குற்றஞ்சாட்டினார். திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டினார். கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழகத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் விடைபெறப் போவதாகவும் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் நிம்மதியாக இருந்தீர்களா எனவும் விஜய் மக்களிடம் கேள்வி எழுப்பினார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டது. பெரம்பூர், கொளத்தூரை தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியில் தவிக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்க இருந்தார் விஜய். ஆனால் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக அவரது பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக கூறிய அக்கட்சியின் மாவட்ட செயலர் பூக்கடை குமார் வில்லிவாக்கத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் வருத்தம் தெரிவித்தார். விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை முறைப்படுத்தும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபடவில்லை என்று தவிக குற்றஞ்சாட்டியுள்ளது. தவிக வெளியிட்டுள்ள பதிவில், விஜய் பரப்புரை வாகனம் செல்ல இயலாதவாறு பாதுகாப்பற்ற சூழல் உருவாக்கப்படுகிறதா என்ற அச்சம் எழுவதாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தவிக தலைவர் விஜயின் கொளத்தூர் பரப்புரை குறித்த கேள்விக்கு நடிகர்களுக்கு கூடும் கூட்டம் ஓட்டுகளாக மாறாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை பதிலளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், அஜித் வந்தால் விஜயை விட 2 மடங்கு கூட்டம் வரும் என்றார். ராகுல் காந்தி விரைவில் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்வார் எனவும் செல்வபெருந்தகை தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பிற கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் டெல்லியில் நாளை தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அதில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு
அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. பழனி தொகுதியில் என் பாண்டியும், கந்தர்வக்கோட்டை தொகுதியில் எம் சின்னதுரையும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பத்மநாபபுரம் தொகுதியில் ஆர் செல்லசுவாமியும், திருவொற்றியூர் தொகுதியில் எல் சுந்தரராஜனும் வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். கீழ்வேலூர் தொகுதியில் டி லதா போட்டியிடுவார் என அக்கட்சி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவில் 2ஆம் கட்டமாக 15 வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். அதன்படி சென்னை பெரம்பூரில் பாமக பொருளாளர் திலகபாமாவும், தருமபுரியில் அன்புமணியின் மனைவி சௌமியாவும் களமிறங்குகின்றனர். விருத்தாச்சலத்தில் தமிழரசி ஆதிமூலம், சேலம் மேற்கில் கார்த்தி, பெண்ணாகரத்தில் பாடிவை செல்வம், போளூரில் பாஸ்கரன், திருப்போரூரில் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ரிஷிவந்தியம் தொகுதியில் செழியன், காட்டுமன்னார் கோவிலில் அன்புச்சோழன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா தலைமையிலான அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் 5 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் மேற்கு தொகுதியில் அருள், கும்பகோணம் தொகுதியில் ம.க. ஸ்டாலின் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாசலம் தொகுதியில் கே. சுரேஷ், வந்தவாசியில் முரளிசங்கர், மயிலாடுதுறையில் சக்திவேல் களமிறங்குவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்தார். காரைக்குடி தேர்தல் அலுவலகத்துக்கு தாய் மற்றும் மனைவியுடன் சேர்ந்து சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சீமான் மனு தாக்கல் செய்தார். சீமானுக்கு மாற்று வேட்பாளராக அவரது மனைவி கயல்விழி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வேட்பாளருக்கான உறுதிமொழியை ஏற்றபின் தேர்தல் அலுவலரிடம் அவர் மனு அளித்தார். பிரதமர் மோடியின் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பயண திட்டம் வெளியானது. ஏப்ரல் 3ஆம் தேதி பிற்பகல் டெல்லியிலிருந்து சென்னை வரும் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரிக்கு செல்கிறார். அன்று மாலை 4 மணி அளவில் புதுச்சேரியில் நடைபெறும் பரப்புரை நிகழ்வுகளில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் மோடி மீண்டும் சென்னை திரும்புகிறார். நட்சத்திர விடுதியில் தங்கும் அவர் மறுநாள் காலை 11 மணி அளவில் சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் பிரதமர் மோடி கேரளா புறப்பட்டு செல்கிறார். ஏற்கனவே பிரிட்ஜ் வைத்திருப்போருக்கு மீண்டும் பிரிட்ஜ் வழங்குவது வீண் என்பதால் கூப்பன் வழங்குகிறோம் என திமுக எம்பி கனிமொழி விளக்கமளித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான பொருட்களை மக்களே வாங்கிக் கொள்வதற்காக 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அல்ல, அது ஒரு காமெடி என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த தேர்தலில் அளித்த 505 வாக்குறுதிகளில் 87% நிறைவேற்றாத திமுக தற்போது மீண்டும் அதே பழைய 63 வாக்குறுதிகளுக்கு புது பெயர் சூட்டி வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை என்று கூறி மதிமுகவிலிருந்து தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலர் உட்பட நிர்வாகிகள் பூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். மதிமுக தென் சென்னை மாவட்ட செயலர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளிக்காத நிலையில் இப்போதாவது வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து ஏமாந்து விட்டதாக அதிருப்தி தெரிவித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை குறைந்த நிலையில் மாலையில் உயர்ந்தது. அமெரிக்கா ஈரான் இடையான போர் காரணமாக தங்கம் விலையில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. நேற்று காலை தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாலையில் சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,10,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 255 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் கட்டம் வரும் 1ஆம் தேதி முதல் நாடெங்கும் தொடங்குகிறது. ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும் வாக்கெடுப்பில் வீடுகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படும். 2வது கட்டம் வரும் ஆண்டும்
பிப்ரவரி 1 தேதி தொடங்கி அம்மாத இறுதி வரை நடைபெறும். இதற்கிடையே மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மக்களுக்கு எழும் பொதுவான 33 கேள்விகளையும் அதற்கான விளக்கங்களையும் அரசு வெளியிட்டுள்ளது. அசாமின் அமைதிக்கு பாஜகவின் இரட்டை எஞ்சின் அரசை காரணம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்தார். நமோ செயலி வாயிலாக அசாம் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் உரையாற்றிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் அசாம் வன்முறைக்காடாக இருந்ததாக விமர்சித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 12 வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்கள் மூலம் மாநிலம் மீண்டுள்ளதாக தெரிவித்தார். பாஜக மட்டுமே இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நக்சல் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மக்களவையில் பேசிய அவர், நாட்டிலிருந்து நக்சல் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு ஒரு நாள் முன்னதாகவே நக்சல் பயங்கரவாதம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று தெரிவித்தார். சத்தீஸ்கரின் பஸ்தர் பிராந்தியம் இப்போது பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும், தீவிர இடதுசாரி பயங்கரவாதம் அகற்றப்பட்டு வளர்ச்சி பாதைக்கு திரும்புவதாகவும் கூறினார். பீகார் சட்ட மேலவையிலிருந்து முதல்வர் நிதிஷ்குமார் விலகியுள்ளார். நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு தேர்வாகியுள்ள நிலையில் சட்ட மேலவை பதவியை கைவிட்டுள்ளார். வரும் மாதம் 10ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக நிதிஷ்குமார் பதவியேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல்வர் பதவியையும் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவர்கள் அவரது வீட்டிற்கு சென்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து பீகார் மாநிலத்தின் பாக்கிபூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இவரது ராஜினாமா கடிதத்தை மாநில பாஜக தலைவர் சஞ்சய் சாரோக்கி சட்டமன்ற தலைவர் பிரேம்குமாரிடம் சமர்ப்பித்தார். பாங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 5 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நிதின் நபீன். பல்வேறு திருத்தங்களுடன் கூடிய திவால் சட்ட மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேறியது. இதற்கு முன் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவில் வங்கிகளின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதில் திவால் சட்டம் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். திவால் தீர்வு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசத்தை குறைப்பது உள்ளிட்ட பல மாற்றங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. $7,104 கோடி முதலீட்டில் மின்னணு உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் புதிதாக 14,246 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என மத்திய மின்னணுவியல் துறை செயலர் எஸ். கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மின்னணு உதிரிப்பாக உற்பத்திக்காக 75 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து மின்னணு உதிரிப்பாக உற்பத்தியில் செய்யப்பட்ட முதலீடுகள் 84,515 கோடி ரூபாயாக உயரும் என கூறப்படுகிறது. மாநிலங்களவையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக எம்பி தெரிவித்த கருத்துகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக எம்பி கே. லட்சுமணன், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் முஸ்லிம்களை ஓபிசி பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று குற்றம் சாட்டினார். இதற்கு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு நிதி பங்களிப்பு முறைப்படுத்தல் சட்ட திருத்த மசோதா சிறுபான்மையினரையும் சிறுபான்மையினரால் நடத்தப்படும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களையும் குறிவைப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே. சி. வேணுகோபால் சாடினார். தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து பெறும் நிதியை கட்டுப்படுத்தும் இந்த சட்டம் கிறித்துவ அமைப்புகளை முடக்கவும் அதிகாரிகளை நியமித்து அவற்றின் சொத்துக்களை அரசு கையகப்படுத்தவும் வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்தார். சமூகங்களுக்குள் பிளவை தூண்டிவிட்டு அதன் மூலம் நாட்டையே கொள்ளையடித்து வருவதாக பாரதிய ஜனதா கட்சியை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சாடியுள்ளார். மோடி மற்றும் அமித்ஷா மீதுதான் முதல் குற்றப்பத்திரிகை பதிய வேண்டும் என்றும் அவர்கள்தான் வன்முறையை தூண்டிவிட்டு அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றும் மம்தா குற்றம் சாட்டினார். இடதுசாரி அரசின் செயல்பாடுகள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் வி. டி. சதீஷன் விடுத்த சவாலை முதல்வர் பினராயி விஜயன் ஏற்றுக் கொண்டுள்ளார். இதையடுத்து பேஸ்புக் சமூக தளத்தில் வி. டி. சதீஷன் பதிவிட்டுள்ளார். முதல்வர் விவாதத்திற்கு தயார் என்று கூறிவிட்ட நிலையில் அதற்கான இடத்தையும் நேரத்தையும் அவரே முடிவு செய்யலாம் என்றும்
அதற்கேற்ப நான் அங்கு வருவேன் என்றும் மற்றதை மக்கள் தீர்மானிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள ராகுல் காந்தி சைக்கிளில் பயணம் செய்த காட்சி வைரலாகி வருகிறது. கோட்டயம் மாவட்டத்தில் பாம்பாடி பேருந்து நிலையம் அருகே நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டம் முடிந்த பிறகு ராகுல் காந்தி சைக்கிளில் மக்களுடன் சேர்ந்து பயணம் மேற்கொண்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒடிஷா முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக் ஒரு CIA ஏஜென்ட் என பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேடி கட்சி எம்பி சஸ்மித் பத்ரா நாடாளுமன்ற நிலைக்குழுவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிலிருந்து சஸ்மித் பத்ரா விலகியிருக்கிறார். குவைத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயது இளைஞர் சந்தானா செல்வம் உயிரிழந்தார். அதிகாலை மின்சாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் குவைத்தில் இருந்த பகிர்வு சேவை வழங்கும் கட்டடம் பலத்த சேதமடைந்தது. இதில் அங்கு பணியாற்றி வந்த சந்தானா செல்வம் உயிரிழந்தார். அவர் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அருகே தேரிவேலி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆவார். குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டுக் கொண்டுவர குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பான ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த அவரது குடும்பத்தினர் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனு அளித்தனர். முதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சந்தான செல்வம் என்பவர் 10 ஆண்டுகளாக குவைத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் ஈரான் நடத்திய தாக்குதலின் போது ஏவுகணை உதிரிப்பாக விழுந்ததில் அவர் உயிரிழந்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அந்த நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் கிணறுகளை முற்றிலுமாக அழிப்பேன் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேற்காசிய போர் குறித்து தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளவர் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதித்துள்ளார். ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி முனையமான கார்க் தீவை முழுமையாக தரைமட்டமாக்கப் போவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய எண்ணெய் கப்பல் கியூபாவுக்கு செல்வதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளது மூலம் பதற்றம் தணிந்துள்ளது. அமெரிக்காவின் தொடர் நெருக்கடிகளால் கியூபாவில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதையடுத்து மனிதாபிமான நோக்கில் ரஷ்யா அனுப்பிய கப்பல் கியூபாவை நெருங்கியுள்ளது. கியூபாவிற்கு எண்ணெய் வருவதை அமெரிக்கா தடுக்கும் என கூறப்பட்டதாலும் வந்து கொண்டிருப்பது தடை விதிக்கப்பட்ட கப்பல் என்பதாலும் பதற்றம் ஏற்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கவுஹாத்தியில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணியில் சஞ்சு சாம்சன் 6 ரனிலும் கேப்டன் கெய்க்வாட் 6 ரனிலும் அவுட் ஆகினர். அடுத்து களமிறங்கிய வீரர்கள் அனைவரும் சொற்பரங்களில் ஆட்டமிழக்க 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சென்னை அணி 127 ரன்கள் எடுத்தது. 128 ரன் இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரர்கள் வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இத்தாலியில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டி மாமல்லபுரம் மல்லிகேஸ்வரர் கோயிலில் நடிகர் அஜித்குமார் சாமி தரிசனம் செய்தார். அங்கு சிவலிங்கத்தை வழிபட்டு அவரது நண்பர் வழங்கிய ருத்ராட்ச மாலையை பெற்றுக் கொண்டார். பிரதோஷ தினத்தை முன்னிட்டு கோயிலில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் அஜித்தை கண்டதும் உற்சாகமடைந்து அவரை சூழ்ந்து செல்ஃபி எடுக்க முண்டியடித்தனர். பொதுமக்கள் நலனை விடவும் குடும்ப நலனையே முக்கியமாக கருதும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை புதுச்சேரி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமோ செயலி வாயிலாக புதுச்சேரி பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் பேசிய அவர், காங்கிரஸ் திமுக இடையே பிரச்சினை நடைபெறும் நிலையில் கூட அவர்கள் தங்கள் வழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டார். இன்னொரு முறை ஆளும் வாய்ப்பை புதுச்சேரி மக்கள் தரமாட்டார்கள் என்பதை 2 கட்சிகளும் உணர்ந்திருப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் வீடுதோறும் மக்களை சந்தித்து காங்கிரஸ் திமுக குடும்ப அரசியல் குறித்து கூற வேண்டும் என்றார். பாஜக கூட்டணியில் புதுச்சேரி நலனுக்கும் இந்தியா நலனுக்குமே முதலிடம் என இளைஞர்களிடம் கூற வேண்டும் என்றும் மோடி கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பிற கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் டெல்லியில் நாளை தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அதில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கொளத்தூர் தொகுதியில் 2011, 2016, 2021 தேர்தல்களை தொடர்ந்து தற்போது 4வது முறையாக களம் காண்கிறார் மு.க. ஸ்டாலின். வேட்புமனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். டெல்லியை எதிர்த்து தமிழ்நாடு போராடுகிறது, அதில் தமிழகம் வெல்லும் என முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு திமுகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மு.க. ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கை வெளியான பின்னர் தங்கள் கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும் என நம்பிக்கை இருப்பதாக கூறினார். இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லியில் இருந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றியாக போகுது. நாங்கள் 200 சொன்னோம், ஆனால் அதை விட அதிகமாக தான் ஜெயிக்க போறோம். நேற்று தானே தேர்தல் வெளியிட்டதுக்கு பிறகு 200 தாண்டும் என நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே பெருமளவுக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது. அது பாருங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு கவர்னர் மாளிகையில் போய் பதவி ஏற்றுக்கிட்டு கோட்டைக்கு வந்து போட போகுது. அப்ப சொல்றாங்க. திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்தையும் உணர்ந்து அமைக்கப்பட்ட கூட்டணி என அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் கலந்துரையாடல் கூட்டம் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, மதிமுக தலைவர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் வீரபாண்டியன், தேமுதிக பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல்கள் என கூட்டணி தொடர்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே கூட இல்லாத வகையில் இவ்வளவு ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி தொடர்ந்து அமைந்திருக்கிறது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எல்லாவற்றையும் மறந்து இந்த கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். ஏற்கனவே இருந்த கூட்டணியை விட இப்பொழுது இன்னும் சில கட்சிகள் சேர்ந்திருக்கிறது போது உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி வெற்றிகரமாக அமைத்திருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவருக்கு 3,30,53,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்து இருப்பதாகவும் 2,96,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு 1,32,67,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துகளும் 2,11,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகளும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு சொந்தமாக கார் இல்லை என பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது முதல்வர் ஸ்டாலினின் மொத்த சொத்து மதிப்பு 6,11,00,000 இருந்த நிலையில் தற்போது அதில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அல்ல, அது ஒரு காமெடியன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த தேர்தலில் அளித்த 505 வாக்குறுதிகளில் 87% நிறைவேற்றாத திமுக
தற்போது மீண்டும் அதே பழைய 63 வாக்குறுதிகளுக்கு புது பெயர் சூட்டி வெளியிட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். நீட் ரத்து, அரசு வேலைவாய்ப்பு போன்ற வாக்குறுதிகள் மக்களை ஏமாற்றும் சதுரங்க வேட்டை என்றும், இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த மக்கள் உறுதி பூண்டு உள்ளதால் இந்த அறிக்கை யாருக்கும் பயன்படாத ஆணி என்றும் அன்புமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். மோடியும் அமித்ஷாவுமே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கொள்கை தலைவர்கள் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தனது பரப்புரை பயணத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் அத்தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எனவும் தெரிவித்தார். அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் திரு மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். பெரம்பலூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் அலுவலர் கீதாவிடம் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். விஜய் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். தாய் வீட்டிலிருந்து பரப்புரையை தொடங்குவதாக தவிக தலைவர் விஜய் நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பரப்புரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், உழைக்கும் மக்கள், உழைப்பின் வாசம் இருக்கும் மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து பரப்புரையை தொடங்கு என மனசு சொன்னதால் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் என்றார். தமிழ்நாடு நமக்கு பிடிச்ச இடம்தான், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்தான். தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜய்னு என் மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, தமிழகத்தில் பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை வழங்காத மு.க. ஸ்டாலின் முதல்வர் பதவியிலிருந்து விடைபெறப் போவதாக தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும் எனவும் தவிகவினர் மத்தியில் உரையாற்றினார். பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். இந்த 5 வருஷத்துல என்ன நடத்தினாங்க? ஆட்சி நடத்தினாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்தினாங்களா? ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல,
ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டது. பெரம்பூர், கொளத்தூரை தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியில் தவிக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கவிருந்தார். ஆனால் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக அவரது பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக கூறிய அக்கட்சியின் மாவட்ட செயலர் பூக்கடைக்குமார் வில்லிவாக்கத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் வருத்தம் தெரிவித்தார். மேலும் விஜய் வேறொரு நாளில் பரப்புரை செய்வார் எனவும் கூறினார். இதனால் 2 மணி நேரமாக காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் 4 நிமிடங்களில் பரப்புரையை நிறைவு செய்திருந்தார் விஜய் பரப்புரையில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் நிர்மல்குமார் புகார் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை முறைப்படுத்தும் பணிகளில் போலீசார் ஈடுபடவில்லை என தவிக குற்றம் சாட்டியுள்ளது. தவிக வெளியிட்டுள்ள பதிவில் விஜய் பரப்புரை வாகனம் செல்ல இயலாதவாறு பாதுகாப்பற்ற சூழல் உருவாக்கப்படுகிறதா என அச்சம் எழுவதாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொள்ள விஜய்க்கு அனுமதி மறுத்துள்ள நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அனுமதி அளித்திருப்பது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என்றும் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தவிக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. பழனி தொகுதியில் என் பாண்டியும், கந்தர்வக்கோட்டை தொகுதியில் எம் சின்னதுரையும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பத்மநாபபுரம் தொகுதியில் ஆர் செல்லசுவாமியும், திருவொற்றியூர் தொகுதியில் எல் சுந்தரராஜனும் வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். கீழ்வேளூர் தொகுதியில் டி லதா போட்டியிடுவார் என அக்கட்சி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேசம் சர்வதேசம் பகுதியை பார்க்கலாம். அசாம் மாநிலத்தின் அடையாளத்தை காப்பதற்கும் தேசத்தை பாதுகாப்பதற்கும் சட்டவிரோத ஊடுருவல்களை தடுப்பது அவசியம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். அசாம் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் நமோ செயலி வாயிலாக பிரதமர் மோடி பேசினார். காங்கிரஸ் ஆட்சியில் அசாம் வன்முறை காடாக இருந்ததாக விமர்சித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 12 வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்கள் மூலம் மாநிலம் மீண்டுள்ளதாக தெரிவித்தார். பாஜக மட்டுமே இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் பரப்பப்படும் AI போலி வீடியோக்கள் குறித்து தொண்டர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார். நாடு முழுவதும் நக்சல் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மக்களவையில் பேசிய அவர், நாட்டிலிருந்து நக்சல் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு 1 நாள் முன்னதாகவே நக்சல் பயங்கரவாதம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று தெரிவித்தார். சத்தீஸ்கரின் பஸ்தர் பிராந்தியம் இப்போது பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு உள்ளதாகவும், தீவிர இடதுசாரி பயங்கரவாதம் அகற்றப்பட்டு வளர்ச்சி பாதைக்கு திரும்புவதாகவும் கூறினார். 60 ஆண்டுகளாக பழங்குடியினருக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத காங்கிரஸ் அரசுதான் நக்சல் பயங்கரவாதம் வளர காரணம் என்றும் அமித் ஷா குற்றம் சாட்டினார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பாஜக பூட்டு போட்டுள்ளதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு மாற்றாக அறிவிக்கப்பட்ட VP ஜிராம்ஜி திட்டமும் இன்னும் அமலுக்கு வரவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். நாட்டில் தற்போது பல மாநிலங்களில் 100 நாள் வேலை திட்டத்தில் பலருக்கும் பணிகள் ஒதுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ள கார்கே, நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலையில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா காலத்தில் கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கியது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமே என குறிப்பிட்டுள்ள கார்கே, அதை பிரதமர் மோடி மறந்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு நிதி பங்களிப்பு முறைப்படுத்தல் சட்ட திருத்த FCRA மசோதா
சிறுபான்மையினரையும் சிறுபான்மையினரால் நடத்தப்படும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களையும் குறிவைப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சாடியுள்ளார். தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து பெறும் நிதியை கட்டுப்படுத்தும் இந்த சட்டம் கிறிஸ்தவ அமைப்புகளை முடக்கவும் அதிகாரிகளை நியமித்து அவற்றின் சொத்துக்களை அரசு கையகப்படுத்தவும் வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்தார். கட்டாய மதமாற்றத்தை தடுக்கவே இந்த நடவடிக்கை என அரசு தரப்பில் கூறப்பட்டால் இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி என்று வேணுகோபால் விமர்சித்தார். தேர்தல் நேரத்தில் போதிய முன்னறிவிப்பின்றி கொண்டுவரப்பட்டுள்ள இக்கொடூர சட்டத்தை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.